இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன். இந்த நாளிலே நாம் சில நிமிடங்கள் நாம் தியானிக்கிற அந்த வார்த்தை சமாதானத்தின் தேவன். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். இன்றைக்கு உலகமே எதை தேடி ஓடுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது சமாதானத்தை தேடி ஓடுகிறதை நாம பார்க்கிறோம். நிம்மதி இல்லை என்று சொல்லி அலைகிற மக்களை நாம பார்க்கிறோம். ஒருவேளை வெளியே அவங்க மகிழ்ச்சியாய் சமாதானமாய் இருப்பது போல தோன்றினாலும் உண்மையான சமாதானம் அவர்கள் உள்ளத்திலே இருப்பதில்லை. இந்த நாட்களிலே அநேகர் தற்கொலை செய்து மடிந்து போகிறார்கள். காரணம் என்ன? எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறவர்களும் உண்டு. வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். வேதத்திலே பல பெயர்கள் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமாதான காரணர், சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு, இப்படி பல பெயர்களை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சமாதானம் கொடுக்கிற தேவன். இந்த சீஷர்களிடத்திலே கடைசியாக ஆண்டவர் பேசும் பொழுது, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம யோவானிலே வாசிக்கிறோம். ஆண்டவர் சமாதானத்தை தருகிற தேவன். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல பிள்ளைகள் வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய சமாதான குறைவுகள் இருக்கிறதை பார்க்கிறோம். குடும்பங்களை எடுத்தோம் என்று சொன்னால் அங்கேயும் பல பிரச்சனைகள், சமாதான குறைச்சல்கள். வேலை செய்கிற இடத்துல பார்த்தா அங்கேயும் சமாதான குறைச்சல்களை நாம பார்க்கிறோம். பல விதங்களிலே இன்றைக்கு சமாதானம் குறைந்து கொண்டே போகிறதை நாம பார்க்கிறோம். இந்த சமாதானத்தை கெடுப்பது யார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது பிசாசானவன் சமாதானத்தை கெடுக்கிறான். அவன் சமாதானம் யாரும் அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, சமாதானத்தை கெடுக்கிறான். இன்னொரு விஷயத்துல நமக்கு நாமே நம்முடைய சமாதானத்தை கெடுத்து கொள்ளுகிறோம். வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார், அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. அநேக மதிகேடான காரியங்களை நாம செய்து நாமே நம்முடைய சமாதானத்தை என்ன செய்கிறோம்? கெடுத்து கொள்ளுகிறோம். பிசாசு ஒரு பக்கம் நம்முடைய சமாதானத்தை கெடுத்தாலும் நாமும் என்ன செய்கிறோம்? சமாதானத்தை இழப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாக உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆண்டவர் பிறந்த நாட்களிலே ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட அழகான ஒரு பெயர் சமாதான பிரபு. இன்றைக்கு கூட பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருக்கலாம். குடும்பங்கள்ல பல சமாதான குறைச்சல்கள் இருந்தாலும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற பொழுது ஒரு தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எந்த பிரச்சனையையும் ஆண்டவரால மாற்ற முடியும், எந்த இருளான சூழ்நிலையையும் ஆண்டவரால மாற்ற முடியும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும், எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். ஆண்டவர் நம்ம வசனத்துல வேதத்துல நிறைய இடத்துல ஆண்டவர் சமாதானத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அந்த சமாதான பிரபுவின் இடத்துல நம்ம சமாதானத்தை கேட்கிற பொழுது முடியாத காரியம், இனி இந்த குடும்பம் ஒன்று சேர முடியாது, இனி இவங்க சமாதானமாய் மகிழ்ச்சியாய் வாழ முடியாது என்று சொல்லி நினைக்கலாம். சில வியாதி வரும்போது, குடும்பத்துல ஒருத்தருக்கு வியாதி வந்ததுன்னா அந்த குடும்பமே சமாதானத்தை என்ன செய்யறாங்க? இழந்து போறாங்க. பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் முழு குடும்பமும் அந்த வீட்டுல சமாதானம் இல்லாமல் தவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்ம சமாதானத்தை இழந்திருந்தாலும் அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே நம்ம கேட்கிற பொழுது, ஆண்டவரிடத்திலே வருகிற பொழுது அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். ஒருவேளை நம்ம வீடுகளுக்குள்ள சமாதானம் இல்லாம இருக்கலாம். அநேகமா சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கலாம். அந்த வசனத்தை சொல்லி நாம ஜெபிப்போம். ஆண்டவரே, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், பிள்ளைகளால சமாதானம் இல்லாம இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என் பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் சமாதானத்தை கொடும். ஆண்டவரே, என் பிள்ளைகளால் எனக்கு சமாதானம் வேண்டும், என் பிள்ளைகளால் எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். எந்த பொன்னாலும் பொருளாலும் உலக மனிதர்களாலும் கொடுக்க முடியாத சமாதானத்தை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற விசேஷித்த ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்கிறோம், பிலிப்பியர்
4ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8, 9ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். சிந்தனை, நம்ம சமாதானத்தை கெடுக்கிற அநேக காரியம் நம்முடைய வீணான சிந்தனைகள் தான். நம்ம எதை சிந்திக்கணுமா, இப்ப சொல்லப்பட்ட எந்த காரியங்களை நம்ம சிந்திக்கிற பொழுது, ஒழுக்கமான காரியங்கள், கற்பான காரியங்கள், அன்பான காரியங்கள், நற்கீர்த்தியான காரியங்கள், புண்ணியம், புகழ், இதுவைகளையே நாம சிந்தித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இந்த காரியங்களை நம்ம செய்கிற பொழுது நம்முடைய சிந்தனையில தவறான காரியத்திற்கு இடம் கொடுக்காதபடி நாம் இவைகளையே சிந்தித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நல்ல காரியங்களையே, அன்பானவைகளையே, ஒழுக்கமானவைகளையே, புண்ணியமான காரியங்களையே, புகழ்ச்சி வரக்கூடிய காரியங்களையே நம்ம சிந்தித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார். இந்த நாட்களிலே நம்ம ஆண்டவரிடத்திலே அதிகமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, என் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தை தாரும், என் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு சமாதானம் தாரும் என்று சொல்லி கேட்போம். வேதத்தை அதிகமாக வாசிப்போம். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சமாதானம் தருவார். தேவ சமூகத்திலே அமரும் போது தேவ பிரசன்னம் நமக்கு சமாதானத்தை தரும். இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமாதான பிரபுவாக இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட எத்தனையோ பேர் சமாதானத்தை இழந்து சஞ்சலத்தோடு இருக்கிற மக்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, இந்த நல்ல மகிழ்ச்சியான நாட்களிலே ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே, சஞ்சலத்தை நீங்க எடுத்து கொடுங்க. எந்த காரியத்தை குறித்தும் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அந்த சஞ்சலத்தை எடுத்து போட்டு பரிபூரண சமாதானத்தை கொடுத்து நீர் அவங்க இருதயத்தை மகிழ்ச்சியினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.